புரட்சித் தலைவி அம்மாவினுடைய மறைவுக்கு பிறகு அந்த இயக்கத்தினுடைய ஆளுமை மிக்க தலைமையாக எடப்பாடியால் மிளிர முடியவில்லை. அனைத்து சமூகங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு தலைவராக அவரால் வர முடியவில்லை என்கின்ற கருத்தை அந்த மக்கள் தங்களது வாக்களிப்பின் மூலம் உறுதி செய்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியை தூக்கி எறிந்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கோப கனலோ அலையோ வீசுவதாக நான் கருதவில்லை. நீங்கள் பார்த்திருக்கலாம், 2009க்கு பிறகு இலங்கையில் நடந்த இன அழிப்பு, 20 மணி நேரம் மின்வெட்டு, அலையடித்த ஸ்பெக்ட்ரம் ஊழல், இப்படியெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான எந்த அச்சுறுத்தலும் இந்த காலகட்டத்தில் நிலவுவதாக நான் கருதவில்லை. உதாரணத்துக்கு எடுத்துப்போம், திமுகவுக்கு எதிராக களத்தில் ஏதாவது போராட்டங்கள் பார்த்துறீங்களா? அதிமுக இப்பொழுது கூட்டணி அமைத்ததாக சொன்னார்கள். அமித்ஷா வந்தார், கூட்டணி அமைத்து விட்டு போனார். கூட்டணி அமைத்ததற்கு பிறகு ஒரு கோம நிலைக்கு அந்த கூட்டணியினுடைய சூழல் போனது போல தெரிகிறது. ஒருவரிடமும் உற்சாகம் இல்லை. எங்கேயும் பாஜகவும் அதிமுகவும் இணைந்து போராட்டங்களோ அல்லது கூட்டங்களையோ நடத்தியதாக தகவல்கள் இல்லை.